நல்லூரில் அரசாங்கத்திற்கு எதிராக கொதித்தெழுந்த அர்ஜுனா எம்பி. மீண்டும் பதவியில் தேசபந்து. அனுர் அரசாங்கத்திற்கு நெருக்கடி. முதுகெலும்பிருந்தால் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யவும் அனுர் அரசுக்கு விடுத்த சவால். யாழ் சுழிபுரம் பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட ஒருவர் கைது. யாழில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் தந்தை மகன் படுகாயம். தொடர்பென விரிவான செய்திகள். ஒரு சுயேட்சை குழு உறுப்பினர் கதைப்பது உங்களுடைய அரசாங்கத்திற்கே அச்சத்தை ஏற்படுத்துகின்றதென்றால் அவமானம் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற நல்லூர் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், யாழ் மாவட்டத்திற்கான உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்காக குரல் கொடுத்ததால் தான் நாடாளுமன்றத்தில் 8 நாட்கள் நான் கதைப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நான் கதைக்காத விடயங்களை கதைத்ததாக நாடாளுமன்றத்தில் பிமல் ரத்நாயக்க சொல்லியுள்ளார். நாடாளுமன்றத்தில் என்னையும் கதைக்க விட மாட்டீர்கள், நீங்களும் கதைக்க மாட்டீர்கள் என தெரிவித்திருந்தார். இந்த கூட்டத்தின் போது ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அர்ஜுனாவிற்கும் இடையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாக்குவாதம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீ பவானந்த ராஜா, இளங்குமரன், அர்ஜுனா ஆகியோரும் பிரதேச செயலாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் பணிநிலை மட்ட உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். போலீஸ் மா அதிபராக தேசபந்து தென்னகோனுக்கு வழங்கப்பட்ட நியமனம் சட்ட ரீதியானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் 2031 ஆண்டு வரை அவர் அந்த பதவியில் நீடிப்பார். எனவேதான் அவரை கைது செய்வதில் போலீசார் பின்வாங்கினர் என முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னகோனை நீக்குவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஆனால் அது தவறான தகவலாகும். அவ்வாறு தேசபந்து தென்னகோனை தற்போது போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க முடியாது. தற்போது நாட்டில் நீதிமன்ற தடை உத்தரவுக்கு உள்ளாகியுள்ள போலீஸ் மா அதிபருடன் பதில் போலீஸ் மா அதிபர் ஒருவரும் இருக்கின்றார். வழக்கு விசாரணைகள் நிறைவடையும் வரை தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபருக்குரிய பணிகளை செய்வதற்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் தற்போதும் தேசபந்துவே போலீஸ் மா அதிபராவார். நீதிமன்றத்தின் உத்தரவு நடைமுறையில் இருக்கும் நிலையிலும், நீதிமன்றத்தில் விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிலையிலும் அது குறித்து நாடாளுமன்றத்தால் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்க முடியாது. அவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நேரடியாக நீதித்துறையில் நாடாளுமன்றம் ஆதிக்கம் செலுத்துவதாகவே அமையும். எனவே நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை தேசபந்து குறித்த எந்தவொரு தீர்மானத்தையும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கவோ நிறைவேற்றவோ முடியாது என தெரிவித்தார். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுர் அரசிற்கு தமிழ் மக்கள் சிறந்த பாடத்தை புகட்டுவார்கள். எமது மக்களின் ஆணையுடன் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியினுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படவில்லை. மன்னார் மாவட்டத்தில் மாத்திரம் ஒரு சபையின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கெதிராக நீதிமன்றத்தை நாடவுள்ளோம். தேசிய மக்கள் சக்தி மட்டுமல்ல, தமிழரசு கட்சியும் யாழ்ப்பாணத்தில் தாக்கல் செய்துள்ள அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல் நாம் அனைத்து சபைகளிலும் ஆட்சி அமைப்போம். வடக்கு கிழக்கில் தமிழரசு கட்சியை வீழ்த்தவே முடியாது. எமது தலைவர் பிரபாகரனுடைய பெயரை உச்சரிக்கும் அளவிற்கு தேசிய மக்கள் சக்தியினர் வந்துள்ளார்கள் என்பதற்கு வாழ்த்துகின்றோம். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவரது பெயரையும் அவர் பிறந்த ஊரான வல்வெட்டித்துறை மண்ணையும் கூறுகின்றமை வாழ்த்துக்குரிய விடயமாகும். தேசிய மக்கள் சக்தியினரின் செயற்பாடு வெறும் வாயளவிலானது மாத்திரமே தவிர இந்த 6 மாத காலப்பகுதியில் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. மிக முக்கியமாக எமது வடக்கு மாகாணத்திற்கு தேசிய மக்கள் சக்தியினர் எதுவும் செய்யவில்லை, செய்ய போவதும் இல்லை. இதை மக்கள் உணர்ந்துவிட்டார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முதுகெலும்பிருந்தால் அரசியல் கைதிகளின் விடுதலையின் பின்னர் அவர்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என சமூக செயற்பாட்டாளர் ரஜீவ்காந்த் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலைகளில் உள்ள அரசியல் கைதிகளை பார்ப்பதற்காக சென்றபோதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகள் சிறையில் உள்ளார்கள். இவர்களின் விடுதலை பற்றி தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அரசாங்கம் இன்று வரை எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. தேர்தலுக்காக பொய்யான வாக்குறுதிகளுடன் பல அரசியல் தோழர்கள் இந்த அரசியல் களத்தில் குதித்துள்ளார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழீழ விடுதலை புலிகளுக்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேசத்தின் மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், அல் ஜசீரா செய்தி சேவை புலிகள் அமைப்புகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்தது. அவ்வாறான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 30 ஆண்டுகளாகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்த பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அதனை கேட்டு சபாநாயகரும் கண்ணீர் வடிக்கின்றார். தமது தலைவர் ரோகண விஜயவீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று ஜேவிபி கூறவில்லை. காலத்திற்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்திற்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து வருகின்றது என அவர் தெரிவித்தார். வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுழிபுரம் காட்டுப்புலம் பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 26 வயதுடைய இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து ஒரு போத்தல் கசிப்பு மீட்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வட்டுக்கோட்டை போலீசாரால் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். மேலும் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பொன்னாலை பாலத்தில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் தந்தையும் மகனும் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த விபத்தானது இன்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், காரிநகரில் இருந்து பொன்னாலை பாலத்தினூடாக பயணம் செய்த முச்சக்கர வண்டியானது இன்றைய தினம் வேக கட்டுப்பாட்டை மீறி வீதியை விட்டு வெளியேறி கடலுக்குள் பாய்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியில் பயணித்த தந்தையும் மகனும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து சம்பவம் குறித்த விசாரணைகளை ஊர்காவற்றுறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலத்தில் சந்தையில் கேரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று அரிசி மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே குறித்த வகை அரிசிகளுக்கு பற்றாக்குறை இருப்பதாக மருதகமுல அரிசி வர்த்தக சங்கத்தின் தலைவர் PK ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் நாடு முழுவதும் சுமார் 7 மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை ஏற்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.